இல்லை வெண்ணென்றால் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். நான் பல சவால்கள், உயிர் அச்சுறுத்தல், அதுக்கு மேலால் என்னுடைய நட்பெயருக்கு கலங்கங்கள் எல்லாம் விளைவித்த நேரம் கூட நான் இதை விட்டுட்டு ஒதுங்கி போகையில். இப்போ நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போனேன். அதுக்குரிய காரணங்களை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிறகு நான் வெளிநாட்டுக்கு போகாமல் திரும்பி வந்ததும் என்னுடைய அந்த மக்கள் தொடர்பான என்னுடைய அக்கறை. ஏண்டா இப்போ நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் மக்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு கௌரவமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேணும் என்று சொல்லி, ஆனால் தூரவஷ்டவசமாக இந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அது பிழைச்சி போச்சு. சரி, அப்போ ஒரு மாறுபட்ட சூழல், அதாவது இந்த எங்களுடைய கொள்கைகளை மாற்றின முதல் நாங்கள் தனி நாடுன்றது தான் ஆயுத போராட்டம். பிறகு நான் திரும்பி 90ஆம் ஆண்டு கொழும்புக்கு விரைக்கல இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது, மற்றது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், மற்ற தேசிய நல்லிணக்கம், இது கூடாகத்தான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நான் முன் வந்தது. அப்போ அன்றைக்கு பிரபாகரன் அதுக்கு முழு எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த போக்கு ஒரு துரோகத்தனம் என்றெல்லாம் சொல்லி கன விஷயங்களை இது வச்சது. இது சக தமிழ் கட்சிகளையும் அவையில் மிரட்டியோ அச்சுறுத்தியோ அரசியல் ரீதியாகவோ உயிர் பயம் காரணமாகவோ அவர்களையும் தன்னோட சேர்த்து எனக்கு எதிராக திசை திருப்பினது. ஆனால் இன்றைக்கு நான் சொன்னது தான் சரி என்றதை வரலாறு நிரூபிச்சிருக்குது. அப்போ அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்திருக்காதுன்றது தான். இப்போ எனக்கு யாரையும் குறை சொல்ல வேணுமென்றல்ல, நான் எடுத்துக்கொண்ட நிலப்பாடு சரியானது. இப்போ என்னுடைய தம்பியார், அல்ல எனக்கு நெருக்கமான உறவுள்ளவர்கள், மைசூரி வேலாயுதம் அல்லது அற்புத நடராஜா இல்லை பால் நடராஜா என்றெல்லாம் அற்புதமான பலர் என்னுடைய பேரால் கடத்தப்பட்டிருக்கணும், கொல்லப்பட்டிருக்கணும். அப்போ அந்த வழியெல்லாம் எனக்கு இருக்கும். அதே நேரத்தில் மக்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? இப்போ என்னுடைய இது அன்றைக்கு நானும் சிங்கள அரசாங்கம் என்றது தான் என்னுடைய நிலப்பாட்டில் இருந்தது. அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தம் மட்டும். அப்புறம் இலங்கை அரசண்ட இதுக்கு வந்துட்டேன். அப்போ அன்றைக்கு இப்போ நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் உலக வரலாறு என்ன, எங்களை அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு அதில் எந்த மட்டுக்கும் போவினோம். நாங்கள் அதை குறை சொல்ல முடியாதுதான் என்னுடைய இது. இப்போ ஜேவிபி உங்களுக்கு தெரியும், 71ஆம் ஆண்டுகளில் என்ன நடந்தது, அல்ல அப்புறம் 87ல் என்ன நடந்தது, அரசாங்கத்துக்கு எந்த நாட்டிலையும் அதான் நடக்கும். அப்போ நானும் இந்த ஆர்மி கேம்பில் இருந்திருக்கிறேன், சிறைச்சாலையில் எல்லாம் இங்கே இலங்கையிலும் இருந்திருக்கிறேன். அங்கே பல சித்திரவதைகள் அல்லது பல துன்பங்களுக்கெல்லாம் உள்ளாகியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் என்னால் விளங்கி கொள்ள முடியும். நாங்கள் ஆயம் தூக்கினால் இது நடக்கும் என்றது தான். அப்போ அதை விளங்கி கொண்டு தான் நான் என்னுடைய பாதையை நான் இன்னொன்று சொல்ல, நான் 78ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு பயிற்சிக்கு போன நேரத்தில் அந்த போராட்ட முறையை கேட்கல, அது வெற்றியை நோக்கி போகாது, அப்புறம் என்கிற போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்ற நோக்கத்தில் நான் இங்கே வந்தேன் இலங்கைக்கு. திரும்பி 78 பயிற்சியை முடிச்சு, ஆனால் என்னால் முடியலை. அப்புறம் 90ல் திரும்பி கொழும்புக்கு விரைக்க மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டத்தோடு நான் வந்தேன். ஆனால் அதை நோக்கி நான் மக்களை அணிதிரட்டையக்கில், மக்களை என்னோட அணிதிரலையக்கில் அது பிரபாகரனுக்கு பிடிக்க இல்லை. ஆனால் இதே நேரத்தில் பிரபாகரன், நான் உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டிலெல்லாம் சூளமேட்டு பிரச்சனையில் நானும் சிறையில் இருந்தது. அப்போ பிரபாகரன் என்கிட்ட அவருடைய ஒரு நம்பகத்தன்மைக்கு உரிய சங்கர் அவர்கிட்ட சொன்னலிங்கம் என்று நினைக்கிறேன். அப்புறம் அந்த வீடு இந்த படையில் இருந்து பிற இந்த அரசாங்கத்தினுடைய ஆளை ஊடுருவி தாக்குறதால் அங்கே வெந்நியில் கொல்லப்பட்டவர். அவர் 1க்கும் மேற்பட்ட தடவை என்னட்ட சூளமேட்டு சம்பவத்தில் பார்த்து இப்படி தலைவர் சொல்கிறார், தங்கள் தலைவர் சொல்கிறார் தங்களோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. அப்போ அப்படி 2-3 தரம் அவர் தனிப்பட்ட முறையை தனியாக கேட்ட இடத்துல கூட, நான் சூளமேட்டு சிறைச்சாலை இதில் இருக்கைகளை கேட்கல கூட நான் சொன்னானே, என்ன முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க, முதல்ல சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி, அதுக்கப்புறம் நாங்கள் கதைக்கிறத பற்றி யோசிக்கலாமட்டு. அப்போ அதுக்கு முதலும் நான் இந்தியாவுக்கு போனதுக்குரிய காரணம் என்று சொன்னதில்லை.
பிரபாகரன் இனிய இயக்கத் தலைவர்களோட கலந்துரையாடி ஒரு பொது வேலை திட்டத்துக்கு தான் நான் போக வழிக்கிட்டது. அதுபோல் நான் அங்கே ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கையும் இயக்கங்களுக்கு இடையில் மோதல்கள் வரைக்கும் நான் தான் முன்னுக்கு போய் நின்று அதை தடுத்து மறிச்செல்லாம் சமாதானப்படுத்துறது. அப்போ அப்படிப்பட்ட என்மையில் இந்த கொலை குற்றங்கள் எல்லாம் சும்மா பொய், அதில் எந்த உண்மையும் இல்லை, விளங்குது தானே. இப்போ என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்ட நேரத்தில் என்னுடைய தகப்பனார் இல்லை என்னுடைய தாமியானார் வெளிநாட்டில் இந்த கேப்பினம் அங்கே கண்டது இங்கே கண்டது என்ன நடந்தது என்றால் எனக்கு தெரியும். அவன் பிடிச்சிருந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. அப்போ என்னால் அதை சொல்ல முடியாது. என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய தாமியானாருக்கு என்ற மனம் வேதனைப்படுமன். அதுபோல் நான் அங்கே அமைச்சராக இருக்கிற நேரத்தில் காணாமல் போன ஒரு சம்பந்தமாக என்கிட்ட மக்கள் வந்தாலும் அப்போ அதில் ஒன்று புலி பிடிச்சிருக்க வேணும் அல்லது சிங்கம் பிடிச்சிருக்க வேணுமென்றான் சொல்கிறேன். புலி பிடிச்சா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிங்கம் பிடிச்சிருந்தால் நான் கதைச்சு விடுவிக்கலாம் என்ற இதில் நான் சொல்கிறேன், நான் கதைச்சு சொல்கிறேன்ட்டு விளங்குதேன். அதிலெல்லாம் சில சமூக வலைத்தளங்களில் வந்தது, ஒரு தாயார் என்னுடைய அலுவலகம் வந்ததாம். அப்போ உள்ளுக்கு இந்த சத்தம் பெறுதாம், அம்மா நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் சொல்லி அப்படியெல்லாம் ஒரு புனகதை தான், விளங்குது தானே. அப்போ அப்படியெல்லாம் நான் செய்தது கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் பார்க் ரோட்டில் இருக்கல பல வதந்திகள், இரவுலெல்லாம் குளறி சத்தம் கேட்குறது, பல பேரை கொண்டு புதைச்சது அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி. அந்த நேரத்தில் லசந்தாவும் கூட அதை நம்பிக்கிட்டார். அப்போ நான் லசந்தாவையும் அவரோட இந்த இன்னொரு ஆளர், தமிழ் ஊடகவியலாளர், அவர் நேராக கூட்டிக்கொண்டே காட்டினேன், பாருங்க உள்ளுக்கு அங்கே ரத்தக்கரை இருக்குது அங்கேன்ட்டு. அதை விட இன்றைக்கு அந்த இடத்துல 35-30 மாடிக்கு மேலே கட்டிடம் விளம்பி இருக்கு. 30 மாடிக்கு மேலே கட்டிடம் விளம்புறேன்ட்டு சொன்னால் எவ்வளோ அடி நிலத்தை கிண்டி இருக்க வேணும், எத்தனை அடி? அப்போ வடக்கில் ஒரு அடி கிண்டினாலே புத ஒளிகள் வருது. அப்போ இதெல்லாம் இங்கே வந்துடலாம், இருக்க வேணும். அப்போ முழுக்க போய் தான், எந்த உண்மையும் இல்லை தானே. அதுமாதிரி நான் லியாட்ஸ் ரோட்டில் இருந்தேன், அங்கேயும் இப்போ கட்டிடங்கள் எழும்புது. அப்போ கீழே 15 அடி 20 அடி தாளத்துக்கு போயிருக்க வேணும். அப்போ அதாவது இந்த ஹிட்லருடைய ஒரு ஊடகவியலாளர், ஒரு பிரச்சாரகர் இருந்த கோயபால்ஸ், அவருடைய கொள்கை சித்தாந்தம் என்ன? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக பார்க்கப்படும் என்றது போல தான் என் மேலே திட்டமிட்டு இந்த இதுகளெல்லாம் செய்தவை. அதுக்கு இந்த முறை மக்கள் அதுக்கு இந்த வலைத்தளங்கள் கூட எடுபட்டு போச்சுனம், அதில் ஏதோ உண்மை இருக்குமாக்கும் என்று சொல்லி